உங்களுக்கு இவ்ளோ ஆன பிறகும் உங்களுக்கு உங்க பகையும் பாழா போன கௌரவம் தான் பெருசுனா நீங்க தாராளமா சுட்டுக்கோங்கம்மா. நான் உங்க மிரட்டலுக்கு பயந்து இங்க இருக்க நான் தயாராவும் இல்லை. நான் கிளம்புறேன். ஈஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க? போச்சு, எல்லாம் போச்சு. ஊரே மதிக்கிற பஞ்சாயத்து தலைவரா இருந்த என்ன புண்ணியம் இந்த சாமுண்டேஸ்வரியோட கௌரவம் பெத்த பொண்ணால நடு தெருவுல வந்து நிக்குது. நான் செத்து போயிடுவேன்னு துப்பாக்கி எடுத்து நீட்டியும் அவளுக்கு ஏன் உயிர் முக்கியமா தெரியல, அந்த கார்த்தி தான் முக்கியம்னு போயிட்டா. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம என் பொண்ணே என்ன மதிக்காம போயிட்டான்னு இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சா என் அந்தஸ்து என்ன ஆகும்? என் மானமும் மரியாதையும் மொத்தமா போச்சு. இத்தனை காலமா நான் சம்பாதிச்சு வச்ச கௌரவத்தை ஏன் பொண்ணே அந்த கார்த்தியோட கால்ல கொண்டு போய் போட்டுட்டா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இப்ப கூட ஓ மானம், ஓ மரியாதை, ஓ கௌரவம் இதுதான் முக்கியம் இல்ல? நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்கவே மாட்டேன், அப்படித்தானே? பேசாதீங்க, யாரும் எதுவும் பேசாதீங்க. இத்தனை நாளா என்னை எதிர்த்து யாராவது ஒருத்தர் பேசிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ பேசுறீங்க? உங்க மாப்பிளையோட என் பொண்ணு சேர்ந்துட்டான்னு சந்தோஷத்துல பேசுறீங்களா? இல்ல இந்த சாமுண்டீஸ்வரிய அந்த கார்த்தி ஜெயிச்சிட்டான்னு பெருமையில பேசுறீங்களா? உங்களை எல்லாம் ஈஸ்வரி, இவ்வளவு ஆத்திரமும் அகங்காரமும் ஒரு பொம்பளைக்கு இருக்க கூடாது. உன் கோபம் தான் உன் கண்ணை மறைக்குது. உன்னை சுத்தி இருக்கிற எந்த நல்லதும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. எதுங்க நல்லது? எது நல்லது? என் வலிய புரிஞ்சுக்காம என் பரம்பரை பகையாளியோட என் பொண்ணு போயிட்டா. அவ்வளவன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மயக்கி கூட்டிட்டு போயிட்டான். அந்த வேதனையில நான் கதறிக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பாடம் எடுக்கிறீங்களா?